Hi everyone, welcome to this exciting new series Next.js. அதாவது நாம் இந்த சீரிஸ் வந்து Next.js டியூட்டோரியல் வந்து ஆரம்பிக்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலில் வந்து மொதல் சீரிஸ். ஓகே, நம்ம குயிக்காக இன்ட்ரோக்குள்ளே போயிடுவோம். அது ஒய் Next.js. இப்போ எப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரியாக்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ரியாக்டே வச்சு நம்ம ஃபுல் ஸ்டாக்காக எல்லாமே வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் எதுக்காண்டி வந்து நமக்கு வந்து Next.js தேவைப்படுது. அதாவது ரியாக்ட் ஜேஎஸ்ன்றது வந்து ஒரு லைப்ரரி. நீங்கள் நார்மலாக ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ரியாக்டுக்கு தேவையான ஒரு 4 to 5 லைப்ரரிஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகும். ரியாக்ட் டாம் அந்த இதெல்லாம். பட் நீங்கள் ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் பண்ணாலோ இல்லை ரவுட்டிங் பண்ணாலோ அது எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக நமக்கு தேவையான லைப்ரரி பிடிச்ச லைப்ரரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ரியாக்டை வந்து லைப்ரரின்னு சொல்கிறாங்க. பட் ஆங்குலர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் செட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாத்தையுமே அது கொடுத்துரும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து Next.js வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக வந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து இது ரெடியாக வந்துடும். என்னென்னா ரவுட்டிங் சிஸ்டம், அதே மாதிரி நம்ம Next.js மூலம் சர்வர் சைட் ரெண்டரிங் பண்ணலாம், ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் பண்ணலாம், ஏபிஐ ரவுட்ஸ்லாம் வந்து பில்டினாகவே வந்துடும். இமேஜ் ஆப்டிமைசேஷன் அண்ட் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி அந்த இதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் இப்போ ரீசெண்டாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நைக்கு, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், ஹுலு, ஷாப்பிஃபை, ஊபர் இதெல்லாம் வந்து அவங்க ப்ரொடக்ஷன்லேயே வந்து Next.jsஐ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம Next.jsஐ கற்றுக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த பேசிக் நாலேஜ் வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரியாக்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்படி ஒர்க் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம டைரெக்டாகவே Next.jsஐ நம்ம படிக்கலாம். இதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வர கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம Next.js பற்றி உள்ளே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.